அவர் வந்து 500 மதிப்பெண்களுக்கு 366 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. அவருடைய பெற்றோர்கள் வந்து நம்முடைய சட்டமன்ற மூத்த உறுப்பினர் அம்மையார் தலைமலை பாண்டியருடைய மகன் ஜவஹருடைய பொண்ணுதான் இந்த பிரியங்கனி ஜெகன் பிரியங்கனி. அவர்களுக்கு இப்பொழுது ஊக்கத்தொகையுடன் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அதே போல முன்னாடி பாப்பா எஸ்எஸ் வீட்டு லக்கி வீட்டு உதவி ஸ்வீட் சார்ப இன்னொரு ஊக்கத்தையும் வாங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களை இப்பொழுது பொன்னாடிகளுக்கு கௌரவிக்கப்படுகிறது. நம்ம பகுதிகளுக்கு ஜெயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அவரை பெற்றோர் அருமை சகோதரர் ஜவஹர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடிகளுக்கு கௌரவிக்கப்படுகிறாங்க. முன்னாடி பாருங்க நம்முடைய சென்னை நடுநிலை பள்ளியில் படிச்ச மாணவி தான். புரியுதா? பணக்கட்டிதான் படிக்கணும் ஆசைப்படுவோம். ஆனா சென்னை நடுநிலை பள்ளி நம்முடைய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளியிலும் மார்க் வாங்க முடியுங்கிறது எடுத்துக்காட்டு தான் நம்முடைய அருமை சகோதரி அவர்களுக்கு அருமை சகோதரி பாக்கியராஜ் அவை பெற்றோர் அவர்களுக்கு நம்ம பாராட்டு ஊக்கத்தொகை அவர் ஏன்னா நாம பணத்துக்கு பெரிய படிக்கலாம் படிக்கணும், ஏன் அந்த பட்டம் படிக்கிறது நாம ஆசைப்படுறோம். ஆனா அரசு பள்ளியில படிச்சாலும் மதிப்பு நாம முடியும், படிக்கிறவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுதான் அவங்களுக்கும் அடுத்து ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறாரு. ராமகிருஷ்ணன் அவர் வந்து வாங்க மதிப்பெண் 294. அவர் படித்த பள்ளி பிஏகே, அந்த பொண்ணு படித்த பள்ளி சென்னை நடுநிலை பள்ளி, நம்முடைய சென்னை கவர்மெண்ட் ஸ்கூல். ஆகவே அவருக்கும் ஊக்கத்தொகையோடு இப்போது நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஆதரவு பரிசு வாங்கி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து அபினேஷ் 233 என்ன பள்ளி ஜெயிஸ்குலா பாருங்க ஜெயிஸ்குல் குரு கலிடாமல சென்னை வந்து மூணாவது வந்துருச்சு. கல்குலேட் பண்ணா யாரே சொல்ல அபினேஷ் ஆமா அவருக்கு கவர்னர் பேர் கல்குல் ராஜன் நம்முடைய சங்கத்துடைய செயலாளர் அவருக்கு நினைவு பரிசும் ஊக்கத்தொகையும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு அவரை பெற்றிருந்த தாய் தகப்பனார் கல்குல் ராஜன் அவர்களுக்கு கொண்டாடி இருந்து கௌரவிக்கிறார். நல்ல மார்க் எடுக்கணும். ஏன்னா இதுல மார்க் வாங்குறவங்க பரிசு வாங்குற எல்லாருமே இதோட பேராது. நீங்களும் நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வந்து வருவீங்க கண்டிப்பா. இதே மாதிரி பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். அதுதான் இந்த பரிசு அடுத்து நம்ம